எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ள பெரிய நடிகர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அப்பப்ப கூப்பிட்டு தன் வீட்டுல விருந்து வைப்பாராம். அதே மாதிரி தான் எம்ஜிஆர் ரொம்ப நாளா ஒரு மனிதரை தன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த மனிதரும் எம்ஜிஆரே கூப்பிட்டு பாத்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு முறை எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கலந்துகிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த மனிதரும் வந்து கலந்துக்கிறாரு. அவரை பார்த்த எம்ஜிஆர் உடனே கிட்ட போய், நானும் உங்களை எவ்வளவு நாள் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, விருந்து சாப்பிட தானே கூப்பிடுறேன், வரதுனால ஒண்ணும் ஆயிராதே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மனிதர் பதிலுக்கு, எம்ஜிஆர் அவர்களே, உங்க வீட்டு விருந்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அறுசுவை உணவோட தடபுடால இருக்கும் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவோ மக்கள் குடிசையில வாழ்ந்துகிட்டு ஒருவேளை பழைய சோறை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாளாவது ருசியான சாப்பாடை நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி இப்படிப்பட்ட சாப்பாடை நிம்மதியா சாப்பிட முடியும்னு கேட்டிருக்காரு அந்த மனிதர். யாருப்பா இந்த மனிதர் அப்படின்னு யோசிப்பீங்க. இவர் வேற யாரும் இல்ல, அன்றைய தேதியில முதலமைச்சரா இருந்த பெருந்தலைவர் காமராஜர்.